வணக்கம் எல்லா சொந்தங்களுக்குமே. விஜய் டிவில ஒளிபரப்பாகக்கூடிய பிக் பாஸ் நிகழ்ச்சி இப்போ நம்பர் ஒன் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு கூட நாங்க சொல்லலாம். எல்லாராலையுமே ரிவ்யூ கொடுக்கப்படுற பேசு பொருளா மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது சம்பந்தமான ஒரு விஷயத்த தான் நானும் உங்களுக்கு சொல்ல போறேன். என்ன அப்படின்னு சொன்னா, இன்னும் ஒரு 5 டேஸ்ல சீசன் 9 பிபி சீசன் 9 முடிஞ்சிரும். ஒரு 5 டேஸ் தான் இருக்குது. 95 டேஸ் கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த டைம்ல அதிரடி திருப்பங்கள் நிறையவே நடந்துட்டு இருக்குது. உண்மையாவே எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிறது இதுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை களத்துல இந்த ரியாலிட்டி ஷோ அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த டைம்ல இப்போ ரீசெண்டா பணப்பெட்டி டாஸ்க் போயிட்டு இருக்குது. எல்லாருமே அதுக்குள்ள பூந்து விளையாடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி சில கெஸ்ஸஸ் இருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, வெளியில டைட்டில் அடிக்க போறது யாரு அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா ஓவராலா கானா வினோத்துக்கு அதுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்துச்சு. நாங்க சோஷியல் மீடியாவில் ஜஸ்ட் அப்படியே பார்க்கும் பொழுதே எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கானா வினோத்துக்கு தான் அதிகளவான சான்ஸ் இருக்கு அப்படிங்கிறது. அதையும் தாண்டி பணப்பெட்டியை மேபி எடுக்கிறதுக்கு சாண்ட்ரா, அப்படி இல்லாட்டி அரோரா கொஞ்சம் வாய்ப்பு. அதையும் தாண்டி விக்ரம் எடுப்பாரா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் எஸ்டே எபிசோட வச்சு பார்க்கும் பொழுது விக்ரமுக்கு அந்த காசு எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவர் எடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவ்வளவு தூரம் மக்கள் கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஸோ இன்னும் நாங்க டிராவல் பண்ணி போகலாமே, ஓட் போட்டு மக்கள் ஏதோ கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு டிசப்பாயிண்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி ஒரு விஷயம் நேத்து வெளிவந்திருந்துச்சு. என்ன அப்படின்னு சொன்னா, 18 லட்சம் பணம் அந்த பணப்பெட்டியில இருக்கு. அது கானா வினோத் எடுத்துட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா நிறைய விஷயங்கள் அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவலா அப்படிங்கிறது வெளிவராம இருந்துச்சு. பட் இப்போ அந்த தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது கானா வினோத் பெட்டியில இருந்த 18 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. கானா வினோத்துக்கு தான் வின் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சுத்தமா இல்லாம இருந்திருக்கலாம். இன்னொரு விஷயம், தனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு. தன்னோட ஃபேமிலி அண்ட் தன்னோட லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது தனக்கு காசு தேவை அப்படிங்கிறதால ஓகே, ஒரு அமௌண்ட் ஏறுனா நாங்க எடுத்துட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெல் செட்டில், நாங்க போயிட்டு ஒன்றும் இல்லாம இருக்கிறதுக்கு இதை எடுத்துட்டு போறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கலாம். ஸோ இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, கானா வினோத் இப்ப 18 லட்சத்தை எடுத்திருக்கிறாரு. ஆல்ரெடி அவரு சம்பளம் பேசி வந்தது ஒரு நாளைக்கு 29,000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி அவர் சம்பளம் பேசி வந்ததாகவும் 95 டேஸுக்கு சேர்த்து அவர்கிட்ட எவ்வளோ காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் கால்குலேட் பண்ணியிருக்கிறாங்க. தாண்டி டோட்டலா இவர்கிட்ட 18 இங்க இது அப்படியெல்லாம் சேர்த்தோன்னு மேக்சிமம் ஒரு 45 லேக்ஸ் கிட்ட அவர்கிட்ட காசு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ மேபி அவர் இதை யோசிச்சு தான் அதை எடுத்துட்டு போயிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். இது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. கன்ஃபார்ம் கானா வினோத் பணப்பெட்டி எடுத்துட்டு போயிட்டாரு. இன்னும் பேலன்ஸ் இருக்கக்கூடியவங்கள்ல திவ்யாவுக்கு அதிகளவான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நாங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கலாம் யாரு டைட்டில தட்ட போறாரு.